Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் போயிட்டுருக்கல டே 5க்கான லாஸ்ட் எந்த கம்யூனிட்டிக்கு எந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அடிஷ்னலாக எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரேங்க் வரைக்கும் கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி டே 5ல் அதாவது January 27 பிசி 960 லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் போயிருக்காங்க. அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 805 ஆர் 810 ஆர் 850 நியர்பை 810 வரைக்குமே லாஸ்ட் ரேங்க் போயிருக்கு. அண்ட் எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நியர்பை ஒரு 180 ப்ளஸ் போயிருக்காங்க, 190 ப்ளஸ் நியர்பை வந்திருக்கு. அண்ட் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 15 ப்ளஸ் போயிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி, அதாவது உங்களோட கம்யூனிட்டியில் எந்த ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஜென்ரலில் நிறைய வேக்கன்சி போகிறனால பிசியை பொறுத்த வரைக்கும் 1950 2000 வரைக்குமே கண்டிப்பாக போக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1400 to 500. ஓகே, 1450 மேபி இன்னும் போகிறப்ப எம்பிசி அதிகமாக ஜென்ரல் எடுத்தாங்க அப்படின்னா அப் டு 1450 வரைக்குமே போகலாம். 1500 மேபி சான்சஸ். ஓகே, பட் 1400க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அண்ட் எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 1000 வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம். மேபி இன்னும் போக போக உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு அதிகமாக ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக ப்ரெடிக்ஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 150 ப்ளஸ் வரைக்கும் நியர்பை போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 190 200 வரைக்குமே போகலாம். அண்ட் எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நியர்பை ஒரு 140 150 வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்து ஜென்ரலில் ஆட் ஆகிறத பொறுத்து தான் வந்து இதோட ரேஷியோ மாறும். நிறைய பேர் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து டைப்பிஸ்ட்டு இன்றைக்கி மட்டுமே நிறைய வில்லிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. நியர்பை ஒரு 50 ப்ளஸ் வில்லிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹோப் விடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். அண்டு February 3 போகிற வரைக்குமே, February 3 and 4 வரைக்குமே, அதாவது மேக்ஸிமம் February 3 and 4 வரைக்குமே உங்களுக்கு போக, அதாவது எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் February 3 and 4 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், டெஃபினெட்லி வில் கெட் த போஸ்டிங் அப் டு த லெவல் வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம்லையும் கொடுத்துருவோம், அதையும் அப்லோட் பண்ணியிருப்போம். மோஸ்ட் ஆஃப் டெய்லி அப்டேட்டட் உங்களுக்கு நம்மளோட சேனலில் போட்டுருவாங்க, அதையும் பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதையும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.